விஜயோட அரசியல் கொள்கை தான் என்ன, டிவிகேயோட கொள்கை என்ன தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற சீமான் அவர்கள் இப்போ போகிற வர எல்லா இடத்துலையுமே விஜயை பற்றி தப்பாக பேசுகிறதும், டிவிகேயை பற்றி தப்பாக பேசுகிறோம், விஜயோட ரசிகர்களை பற்றி தப்பாக பேசுகிறதும் இதவே முழு நேர கொள்கையாகவே இப்போ மாற்றிட்டாரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த மாநாட்டில் சீமானை பற்றி விஜய் அவர்கள் ஒரு செகண்ட் கூட பேசலை. சிங்கம் தன்னோட பெரிய மிருகங்களை தான் வேட்டையாடோடு சொல்லி சாதுரியமாக சொல்லிட்டாரு. சீமானை விஜய் ஒரு போட்டியாக இல்லை, ஒரு மனுஷனை கூட மதிக்கலை அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் காண்டான சீமான் அவர்கள் தான் அடுத்த மாநாட்டில் தன்னை பற்றி தம்பியை பேசணும் அப்படிங்கிறக்காகவே விஜயை பற்றி தாறுமாறாக பேசியிருக்காரு. எவ்வளோதான் பேசினாலும் உங்களை டிவிக்கே சீண்டி கூட பார்க்காது. ஏன்னா நீங்கள் 15 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் கட்சியில் இருந்தாலும் தமிழ்னு பேசினாலும் ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் கூட ஜெயிக்க மாட்டீங்க. அதோட கொள்கை தான், உங்களோட கொள்கை அதுதான். ஏதாவது தொகுதியில் ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதெல்லாம் தற்கொலை தம்பிகளுக்கோ உங்களோட தலைவன் செந்தில் சீமானுக்கோ கொள்கை கிடையாது. கடைசி வரைக்கும் திரள் நீதி வாங்கிக்கிட்டு அவங்களோட பொழப்பை நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். யார்கிட்டையாவது பெட்டியை வாங்கிட்டு அடுத்த ஆளை பற்றி குறை சொல்லிகிட்டே போகணும். இதுதான் உங்களோட முழு நேர கொள்கை. உங்களை டிவிக்கே என்னையுமே சீண்டெல்லாம் தொட்டு கூட பார்க்காது.